أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في محكمه تنزيل العليم والقرآن العليم: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال الله أيضا: ألهاكم التكاثر. புகழனைத்தும் அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி, சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் எத்தி வைத்த இஸ்லாமை அதன் தூய வடிவிலே ஏற்றுக்கொண்ட அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் ஆகிய சுன்னத்துகளை தங்களுடைய வாழ்க்கையின் நடைமுறைகளாக ஏற்று வாழ்ந்த அவருடைய தோழர்கள் மற்றும் அந்த சுன்னத்துகளை நடைமுறைப்படுத்தி வாழ்ந்த தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த இந்த ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஆசை என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த ஆசை என்கிற உணர்வு அல்லாஹுவை மறக்கடிக்க செய்கிற அளவிலும் இருக்கிறது, அல்லாஹுவை நினைவு கூறுகிற அளவிலும் ஆசைகளை நாம் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோனத்திலே இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழ வேண்டும் என்கிற அவருடைய மேலான அந்த ஆசையை ஷைத்தான் ஒரு அற்பமான விஷயத்தை சொல்லி வேறு ஒரு ஆசையை தூண்டி அல்லாஹுவை மறக்கடிக்க செய்து, தூண்டப்பட்ட அந்த வேறு ஆசைக்கு அவர்களை அடிமையாக்கி அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறபடி செய்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு திருமறையில் சொல்லித் தருகிறான். மனிதர்களுக்கு ஆசை ஏற்படும், அது இயல்பு, அப்படித்தான் அல்லாஹ் மனிதர்களை படைத்திருக்கிறான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆசை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்கும், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அந்த ஆசைகள் அவர்களுக்காக வர வேண்டுமே தவிர பிறர் தூண்டி ஆசை நமக்கு வரக்கூடாது. பிறர் தூண்டி வருகிற ஆசைக்கெல்லாம் நாம் அடிபணிந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். எனவே நமக்கு ஏற்படுகின்ற ஆசை நமக்குள் ஏற்பட்டவையா, அது மார்க்கத்திற்கு உட்பட்ட ஆசைகளா, அல்லது மார்க்கத்தையே தெரியாமல், மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல்
ஏதோ ஒரு லாபத்திற்காக வெளியிருந்து நமக்கு தூண்டப்படுகின்ற ஆசைகளா? இவைகளை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் மார்க்கத்திலே நிலையாக இருக்க முடியுமா என்பதையெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். அந்த அளவிற்கு கல்வியை வாங்கி கொள்ள வேண்டும் முதலில். அது இல்லாத காரணத்தினாலே யார் என்ன சொன்னாலும், எதை காண்பித்தாலும் கவர்ச்சியாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, இது எனக்கு தேவை என்கிற ஆசை உடனடியாக வந்து விடுகிறது. ஒவ்வொரு பருவத்திற்கு ஏற்ற போல, ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்றதை போல ஆசைகள் இருக்கிறது. எப்படி ஆடை இல்லாமல் மனிதன் இருந்தால் அவனை நாம் இழிவாக பார்ப்போமோ, அதே போலத்தான் ஆசை இல்லாத மனிதன் இருந்தாலும் அவனையும் நாம் என்ன செய்வோம்? இழிவாகத்தான் பார்ப்போம். கட்டின மனைவியாகட்டும், பெற்ற பிள்ளைகளாகட்டும் கூட நம்ம என்ன செய்வார்கள்? அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை, அவர் வேஸ்ட், அவர் இருக்கிறத விட போய் சேரலாங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க? அவங்களே சிந்திப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்கள. அப்போ ஆசை என்பது நமக்கு அடிப்படையான ஒரு விஷயம். ஒரு நோயாளியை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவன் ஆரோக்கியத்தை குறித்து ஆசைப்படுவான், அழகான ஆசை. ஒரு ஏழையை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நமக்கு செல்வம் வேண்டும், போதிய அளவு செல்வம் வேண்டும் என்று ஆசைப்படுவான், அத்தியாவசியமான ஆசை. அதே போல ஒரு செல்வந்தனை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவனுக்கு அந்த செல்வத்திற்கு ஏற்ப மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவான். இந்த செல்வாக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிற அந்த மனிதன் அந்த செல்வாக்கை அல்லாஹுதான் ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற உணர்வோடு ஆசைப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். தனக்கு செல்வாக்கு வேண்டும் என்பதற்காக சமுதாயத்தில் ஏதாவது ஒன்றை செய்து நாம் பெரியாளாகிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்தான் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கு மாறு செய்வதாக கூட அமைந்துவிடும். அதே போல செல்வாக்கு படைத்தவன் அடுத்தது எங்கே செல்வான்? நமக்கு அதிகாரம் வேண்டும், பதவி வேண்டும், இது போன்ற ஆசைகளை அடுத்தடுத்தாக நமக்கு தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். இதற்கு என்ன அளவுகோல்? எதன் அடிப்படையில் இந்த ஆசைகளை நாம் அணுக வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எப்படி ஆசைப்பட சொன்னார்களோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும், குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை பற்றியெல்லாம் இந்த மனித சமுதாயத்தில் ஆசைப்பட்டார்களோ, எது வேண்டும் என்று விரும்பினார்களோ, இந்த சமுதாயத்தினுடைய தேவை என்னவென்று ஆசைப்பட்டார்களோ, அது போன்ற ஆசைகளை ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த ஆசைகள் அனாவசியமானதாக இருக்காது, ஆடம்பரமாக இருக்காது, அழிவிலே கொண்டு போய் சேர்க்காது. சமுதாயத்திலே பெருவாரியான பேர் தங்களுக்கு ஏற்படுகின்ற ஆசையின் காரணத்தினால்தான் தேவையற்ற ஆசைகள், அதே போல வழிகேட்டிலே செலுத்துகின்ற ஆசைகளின் மீது அதிகமாக பிரியம் கொள்ளுகிறார்கள், அதை லட்சியமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அதை அடைய முயற்சி செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சுவனத்தில் இருந்தவரை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் தூண்டிவிட்டானோ, அதே போல இந்த ஷைத்தான்கள் யாரோடு இன்றைக்கு கூட்டணியிலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் கார்பரேட்டுகளோடு கூட்டணியிலே இருக்கிறார்கள். இந்த கார்பரேட்டுகள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் செய்கின்ற உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் இதை எப்படியாவது சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தகுதி இல்லாத பல்வேறு விஷயங்களை, தேவையில்லாத பல்வேறு விஷயங்களை தூண்டி விடுகிறார்கள். கல்வியிலிருந்து எல்லா விஷயமே, வீடு, அதே போல வாகனங்கள், படிப்பு, எல்லாத்திலையுமே என்ன செய்யறான்? நம்மை தூண்டி விடுகிறான். இதை செஞ்சா இப்படி இருக்கலாம், அதை செஞ்சா அப்படி இருக்கலாம், இது நம்முடைய தகுதிக்கு தேவையா, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையா, இதனால் நாம் என்ன பயனடைய போகிறோம், இதனால் நமக்கு நன்மை சேருமா தீமை சேருமா என்பதையெல்லாம் நம்மை யோசிக்க விடாமலே என்ன செய்கிறான்? இதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சுகபோக வாழ்க்கையை நீங்கள் அடைந்து விட்டதை போல ஒரு ஆசையை உங்களுக்கு மத்தியில், நமக்கு மத்தியில் அவன் ஏற்படுத்தி விடுகிறான். இதன் மூலமாக அவன் என்ன விரும்புகிறான்? அவன் கார்பரேட் கம்பெனிக்காரன் விரும்புகிறானோ இல்லையோ, கார்பரேட் கம்பெனிக்காரனை இது போன்ற சிந்தனைகளால் தூண்டி விடுகிற ஷைத்தான்கள் என்ன விரும்புகிறார்கள்? இதை பயன்படுத்துகிறவன் இறை சிந்தனை அற்றவனாக, முஸ்லிமாக இருந்தால் ஈமானிலே பலம் குன்றியவனாக, ஏதோ பேரளவிலே முஸ்லிமாக வாழ வேண்டும் என்கிற நிலைக்கு நம்ம சமுதாயத்தை மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஷைத்தான் உருவாக்குகிறான்.
மேலோட்டமாக பார்த்தா வேற மாதிரி தெரியும் நமக்கு. இதெல்லாம் ஆடம்பரம், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் செய்யணும், அவன் பெரிய கம்பெனிக்காரன், அது செய்யறான் இது செய்யறான், நம்மளா பேசுவோம். ஆனால் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவை அனைத்தும் நம்மை வழிகேட்டிலே கொண்டு போய் சேர்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு 2 ஆசைகள் கட்டாயமாக என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அது மனிதனுடைய இயல்பு. வயதானாலும் முதியவர்களானாலுமே அந்த 2 ஆசைகள் இருக்கும் என்று சொன்னார்கள். ஒன்று இம்மை வாழ்க்கையின் மீது, இம்மை வாழ்க்கையின் மீது அதற்காக செல்வத்தை திரட்ட வேண்டும் என்கிற ஆசை முதுமை அடைந்தாலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அடுத்து முதுமை அடைந்தாலும் இறந்துவிடக் கூடாது என்று சொல்லி ஆயுள் நீடித்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆசையும் அந்த மனிதனிடத்திலே இருக்கும் என்கிற செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதனுக்கு இது போன்ற ஆசை இருக்கும். இந்த ஆசைகள் நம்மை நேர்வழிப்படுத்துகிறதா இல்லை வழிகேட்டிலே கொண்டு போய் விடுகிறதா? ஒரு சாரார் உலக அளவில் இன்னைக்கு மிகப்பெரிய வழிகேட்டிலே இருக்கிறார்கள். மக்கள் அவர்களை எப்படி பார்க்கிறார்கள்? விஷயம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள் அந்த ஒரு கூட்டத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் மிருகத்தனமானவர்கள், கொடூரமானவர்கள், இவர்களைப் போல ஒரு படைப்பு இந்த பூமியிலே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கொடூரமான விலங்கு, பீஸ்ட் சொல்றோம் இல்லையா, அந்த கொடூரமான ஒரு விலங்கு கூட செய்யாத அளவுக்கு கேவலமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இன்று உலகிலே இருக்கிறது. யூதர்கள். ஏன் இவன் இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்ளுகிறான், அவனுக்கு ஏன் இப்படிப்பட்ட சிந்தனை ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். இணை வைக்கிறார்கள் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ்விற்கு இணை வைத்து வணங்கக்கூடிய மக்களை விடவும் அவர்கள் கூட இந்த ஆசை அவர்களிடத்தில் இல்லை. அப்படி ஒரு ஆசை யூதர்களிடத்தில் இருக்கிறது, பனு இஸ்ராயீலிடத்தில் இருக்கிறது. என்ன ஆசை அது? அல்லாஹ் சொல்லுகிறான், வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாசி அலா ஹயாத்தின். இந்த வாழ்க்கையின் மீது மிக அதிகமான ஆசை கொண்டவர்களாக மனிதர்களில் இந்த ஒரு சாராரை நபியே நீங்கள் காண்பீர்கள். யார் அவர்கள்? யூதர்கள். வாழணும் 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 வாழணுங்கிற ஆசை. வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் வேணும். வாழணும்னா நாம பிறருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நாம வாழணும்னா அதிகாரம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம வாழணும் என்று சொன்னால் நம்மிடத்தில் எல்லா பதவிகளும் இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும். இப்படியாக அவன் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசையின் காரணத்தினால் சாகும் அளவுக்கு என்ன செய்கிறான்? ரிஸ்க் எடுக்கிறான் வாழணுங்கிறதுக்காக. இந்த உலக வாழ்க்கையில இம்மையிலே வாழ வேண்டும் என்பதற்காக நான் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கஷ்டத்தை சகித்துக் கொள்வேன், எதை வேண்டுமானாலும் செய்வேன், யாரை என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்கிற எண்ணம் அந்த யூதர்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறான், மினல்லதீன அஸ்ரகு, இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மார்க்கம் சொல்லித்தரப்படவில்லை, அவர்களுக்கு வேதம் வழங்கப்படவில்லை, அவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வை பற்றி முழுமையாக தெரியாது, மறுமை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லை, கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்கிற நிலையிலே வாழக்கூடிய அந்த மனிதர்களை விடவும் யூதர்கள், நபிமார்கள் அனுப்பப்பட்டவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் சிலாகிக்கப்பட்டவர்கள், இந்த உலகிலேயே உயர்ந்த சமுதாயமாக அல்லாஹ் உயர்த்தி வைத்திருந்த ஒரு சமுதாயம், இவ்வளவும் இருந்தும் கூட இவர்கள் இந்த இணை வைப்பாளர்களை விட எப்படி ஆசைப்படுகிறார்கள்? அவர்களில் ஒவ்வொருவருமே யவது அஹதுகும் லவ் அம்மரு அல்பசனத்தின். என்ன ஆசை? ஒவ்வொருவரும் அவர்களிலே ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் சொன்னது பொய் இல்லை, முற்றிலும் அவருடைய ஆசை. ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இது எங்கிருந்து இந்த ஆசைகளுக்கு வந்துச்சு? இது ஒன்றும் புதுசா வந்த ஆசை கிடையாது. நமக்கு இந்த ஆசையை மட்டுப்படுத்தி விட்டார்கள் ரசூலுல்லாஹ். என்னுடைய உம்மத்தினுடைய வயது 63, அதுக்கு மேல இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம். 63 தான் என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ நம்ம அந்த அதை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று. ஆனால் இந்த யூதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயது எவ்வளவு? 1000 ஆண்டுகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரையிலும் 1000 ஆண்டுகள். அப்ப அதே போல 1000 வருஷம் எங்களுக்கு வேணும். இவனா உற்பத்தி செஞ்ச ஆசை கிடையாது, அதையும் அவன் வேதத்திலிருந்து தான் எடுக்கிறான்.
வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்டு நாங்களும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இணை வைப்பாளர்கள் கூட இப்படி ஆசைப்படுவதில்லை, இவர்கள் இவ்வளவு மோசமாக ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த மக்களை பற்றி சொல்லுகிறான். அப்ப இது போன்ற ஆசைகளை நாம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. இது தவறான ஆசைகள் என்பதை நாம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆசைப்படுகின்ற விஷயங்களிலே பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதுல சில விஷயங்களை நம்ம நியாயமாக அதை பார்க்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரின் ஆசைகள் எப்படி இருந்துச்சு? ஆசையே பட வேண்டாமா? இஸ்லாம் வந்து ஆசைப்படுவதை முழுமையாக தடுக்கிறதா என்று சொன்னால் ஆசைப்படலாம், நியாயமான ஆசையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை பார்க்கிறான் என்று சொன்னால் திருமண வயதில் இருக்கக்கூடிய அவனுடைய ஆசை எப்படி இருக்கிறது? மோசமா இருக்கு, வேற மாதிரி இருக்கு அவனுடைய சிந்தனை. அவன் பார்க்கிற அந்த உலகிலே இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை பார்க்கிறான், அழகை பார்க்கிறான். இவற்றையெல்லாம் மையப்படுத்தி இதுபோல ஒரு பெண் எனக்கு மனைவியாக அமைய வேண்டும் என்கிற ஆசை வருகிறதே தவிர மார்க்கம் சொன்னதை போல சாலிகான ஒழுக்கமான நல்ல பெண் வேண்டும் என்கிற ஆசை ஏற்படுகிறதா என்று சொன்னால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆசைப்படுங்கள். உம்மத்துக்கு சொன்னார்கள், நீங்கள் ஆசைப்படுங்கள். யாரும் உங்களை ஆசைப்பட வேண்டானா? உங்களுடைய ஆசை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். ஆசை சும்மா நான் ஆசைப்படுறேன், நினைச்சதெல்லாம் ஆசைப்பட முடியுமா? கேட்டுருவீங்களா அல்லாட்ட? நினைச்சதெல்லாம் கேட்டுருவீங்களா? நான் தவறாக நடக்க வேண்டும், யா அல்லாஹ் எனக்கு உதவி செய். எந்த ஒரு முஸ்லீமாவது கேட்க முடியுமா? கேட்பாங்களா? மனசு வருமா? தொழுகையே இல்லை, வருஷம் பூரா தொழுகிறதே இல்லை, நோம்பு காலத்தில் ஒரு 2 நோம்பு வச்சுட்டு போறாரு. அவர்கிட்ட போய் ஒரு தப்பான காரியத்திற்கு அல்லாஹ்விடத்தில் கேள் என்று சொன்னால் கேட்பாரா? கேட்க மாட்டார். அவர் கபரு வணங்கியாக இருந்தால் தர்காவில் போய் வழிமாட்ட கேளுன்னு சொன்னா கேட்பாரா? வழிமாட்ட கூட தவறை கிட்டு கேட்க மாட்டார். எனக்கு இந்த தவறு செய்வதற்கு உதவி செய்வீர்களாக, நான் திருட வேண்டும் இன்று இரவு, அங்கே எனக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பார்த்துக்கொள் யா அல்லாஹ், நான் திருடுகிறேன். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க பாருங்க, ஆசைப்படுங்கள் அழுத்தமாக சொன்னார்கள். ஆசைப்படுங்கள் எதற்கு சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய ஈமான் அதிகப்படுத்துவதற்காக, ஈமானை பலப்படுத்துவதற்காக. அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வார்த்தை யூஸ் பண்ணுகிறார்கள் என்று பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், உங்களில் ஒவ்வொருவரும் அதிகமாக ஆசைப்படட்டும். ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய ஆசையை தன்னுடைய ரப்பிடத்தில் எடுத்து வைக்கிறார், தன்னுடைய ரப்பிடத்தில் அவருடைய ஆசையை அவர் கேட்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்போ நம்ம ஆசை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேட்பதாக இருக்க வேண்டும். ஒரு வாகனத்தையே நாம் ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என்று சொன்னால், அதை அடைவதற்கு நாம் ஆசையை அடைவதற்கு தவறான முறைகளை கையாளக்கூடாது. அந்த வாகனத்தை அடைவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கான செல்வத்தை எனக்கு கொடு, அந்த செல்வத்தின் மூலமாக இந்த வாகனத்தை நான் அனுபவிக்க ஆசைப்படுகிறேன், அதற்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஆசை வந்துருச்சு, தடுக்கப்பட்ட விஷயத்தில் அந்த வாகனத்தை நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னால் அது தடுக்கப்பட்ட ஆசை. அதுதான் ஷைத்தான் உங்களுக்கு தூண்டுகிற ஆசை, அது அல்லாஹ் தூண்டவில்லை. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க மறுக்கின்ற ஒவ்வொரு ஆசையும் சைத்தான் புறத்திலிருந்து ஏற்படுகின்ற ஆசை. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அடிமைப்படுத்தி அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு வெளியேற்றிவிடும். வாகன விஷயத்தில் 5000 ரூபாய் இருந்தால் போதும், வாகனம் வாங்கிடலாம். 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வாகனத்தை, 2 வீலர் பைக் வாங்கிடலாம். எப்படிங்க போய் வாங்கினீங்க? ஃபைனான்ஸ் போட்டு வாங்கிட்டாங்க. இப்போ ஃபைனான்ஸ்காரனை ஊக்குவிக்கிறது உங்கள் வேலையா? வட்டியை ஊக்குவிப்பது உங்கள் வேலையா? இது ஒரு முஸ்லீம் செய்யலாமா? அப்படி அந்த வாகனத்தை வாங்கி வாழ வேண்டும் என்கிற அவசியம் என்ன ஏற்பட்டது? யார் உங்களுக்கு அந்த அவசியத்தை ஏற்படுத்தினார்கள்? வீடு. அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லை, உங்களுடைய ஆசை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டுமே தவிர நம்பிக்கை இழக்க வைத்து விடக்கூடாது. இப்போ என்ன செய்ய? வீடு வாங்கணும். எப்போ நம்ம பணம் சேர்த்து, எப்போ காசு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்போலாம் வாங்குறது? வாடகை கொடுக்குற காசு என்ன செய்வோம்? ஒரு வீட்டை வாங்கிடுவோம் ஃபைனான்ஸ் போட்டு. இப்போ வீடு கட்டுறோம் பூரா என்ன செய்கிறாங்க? பேங்க் லோன் நாங்களே ஏற்பாடு செய்து தருகிறோம்.
ஆயில் பூரா கட்டணும். உங்க முதலை விட வட்டி தான் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. எப்படி நம்மகிட்ட சுரண்டான்னு பாருங்க. எப்படி நம்ம கொண்டு போய் வட்டியில அந்த ஆசை, வீடு வாங்க வேண்டும் என்கிற அந்த ஆசை தூண்டப்பட்டதனுடைய விளைவு அல்லாஹ்விடத்திலே கேட்பதை விட ஒரு ஃபைனான்சியர் இடத்திலே கேட்கலாம், ஒரு பேங்க் இடத்திலே கேட்கலாம். அவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க? வீடு வாங்கி தந்துடுவாங்க. மாசம் மாசம் நம்மகிட்ட இருந்து பல மடங்கு சுரண்டி எடுக்கிறான். அப்ப இந்த ஆசை நம்ம எப்படி எங்க கொண்டு போய் விட்டுருச்சு? அல்லாஹுவோடு போர் செய்கிறான, அல்லாஹ்வோடு போர் பிரகடனம் செய்து இந்த பூமியில மக்களின் பணத்தை சுரண்டி தின்கிற வட்டிக்காரனிடத்திலே கொண்டு போய் இந்த ஆசை நம்மை நிறுத்தி இருக்கிறது. அல்லாஹ்வோடு போர் செய்கிறவனுக்கு நீங்கள் மாதம் மாதம் வட்டி தொகையை கொடுக்கிறீர்கள். நல்லா போர் செய். நாங்க முஸ்லிம்கள் வேடிக்கை பார்க்கிறோம். நல்லா போர் செய். அல்லாஹ் கூட, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்கிறார்கள். தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்ப இந்த ஆசையை நம்ம எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறது? வழிகேட்டில். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? நீங்கள் ரப்பிடத்திலே தானே கேட்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் ஆசைப்படுங்கள். ரப்பிடத்திலே கேட்பது ஹலாலான ஆசையாக இருக்க வேண்டும். ஹராமிலே கொண்டு போய் தள்ளுகிற ஆசையாக இருந்து விடக்கூடாது என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படி என்ன செய்து இஸ்லாம் நமக்கு ஆசைப்பட அனுமதிக்கிறது. அதே போல பல சகாபாக்கள் ஆசைப்பட்டார்கள். எப்படி ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? அவருடைய ஆசை எப்படி இருந்தது? போருக்கு சென்று கொல்லப்பட வேண்டும், மீண்டும் உயிர் கொடுக்கப்பட வேண்டும், மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்கு செல்ல வேண்டும், மீண்டும் கொல்லப்பட வேண்டும். இப்படியே பல முறை உயிர் கொடுக்கப்பட்டு நாம் போய் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட வேண்டும். நம்முடைய அனைத்தும் அல்லாஹ்விற்காக தியாகம் செய்தவர்களாகவே நாம் ஒவ்வொரு முறையும் மரணித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சுமணத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் அழைத்து கேட்கிறான், உங்களுடைய ஆசை என்ன? மீண்டும் உயிர் கொடு, நான் போய் போர் செய்கிறேன், மீண்டும் கொல்லப்படுகிறேன். முடியாதுங்க அல்லாஹ். அது முடியாது, வேற ஆசை. இப்படி அவங்களுடைய ஆசை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க, நம்முடைய ஆசை எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இது போல ஆசைகளை இஸ்லாம் என்ன செய்கிறது? அனுமதிக்கிறது. இது போன்ற ஆசைகளை கொள்ளுங்கள் என்று நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆசை எப்படி இருந்தது? இந்த உம்மத்தில் ஒருத்தர் கூட, உம்மத்துங்கிறத விட இந்த மனித சமுதாயத்தில் ஒருவர் கூட வழிகேட்டில் இருக்கக்கூடாது. இந்த மெசேஜ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற இந்த கலிமா யாரிடத்தில் போய் சேர்கிறதோ அவர்கள் எல்லாம் நேர்வழி வர வேண்டும். இது நடக்குமா? நடக்கவே நடக்காது. இது ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம், ஆசை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை தடுக்கிறான். நீங்க என்ன இப்படி ஆசைப்படுறீங்க? இது போன்ற ஆசை உங்களுக்கு தேவையற்ற ஆசை. அதை அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்க. வழிகேட்டிலே இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? எதனால் அவன் வழிகேட்டிலே இருக்கிறான்? ஆசைதான் காரணம். அவனுக்கு கவர்ச்சியாக காட்டப்பட்டதிலே அவன் மயங்கி இருக்கிறான். கவர்ச்சியாக காட்டப்பட்ட அனைத்தையுமே அவன் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். கவர்ச்சியாக காட்டப்பட்ட அனைத்தும் நல்லது என்று அவன் எண்ணுகிறான். அதனால் அவன் வழிகேட்டில் இருக்கிறான். இந்த உண்மையை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான். 35வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்திலே சொல்லுகிறான், அஃபமன் ஸுய்யின லஹு ஸூ அமலிஹி, யாருக்கு ஒருவருடைய தீய செயல் அழகாக காண்பிக்கப்பட்டு விட்டதோ. இங்க அப்படிதானே காட்டுறான். நிறைய தப்ப நமக்கு எப்படி செய்யறான்? கவர்ச்சியாக காண்பிக்கப்பட்டு விட்டதோ ஏத்துக்கணும். அப்படியே கவர்ச்சியா இருக்கணும். இப்ப பயானு கூட கவர்ச்சியா இருந்தா தான் கேட்கிற நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி உருவாக்கிட்டோம் நம்ம கார்பரேட். பல இடங்கள்லாம் டிவியில பார்க்கறது, சினிமால பார்க்கறது, எல்லாத்துலேயுமே என்ன செய்யறான்? அவன் கவர்ச்சியா காமிச்சு இதுதான் உலகம், இனிமேல் இப்படித்தான் இருக்கும், அடுத்த கட்டம் இப்படிதான் போகுதுங்கிறத அவன் காமிக்கிறான். அப்ப இந்த கவர்ச்சியில மயங்குகிற நாம் நம்முடைய செயல்களை அதற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் இதான் நம்முடைய ஆசை. இந்த ஆசைகள் என்ன செய்கிறது? அடுத்து சொல்றான் பாருங்க, யாருக்கு அவனுடைய செயல், தீய செயல் அழகாக காண்பிக்கப்படுகிறதோ, கெட்ட செயல்கள் அழகாக காண்பிக்கப்படுகிறதோ, ஃபராஹு அதை அவன் பார்க்கிறான், ஹசனா அழகா உணர்றான், சூப்பரா இருக்குப்பான், நல்லா இருக்குப்பான், அழகா செஞ்சிருக்கான்ப்பா. இப்போ சூப்பருங்கிற வார்த்தையிலே கிடையாது, ஸ்மார்ட்டா இருக்கு. இப்படி அப்படி கொண்டு போய் என்ன செய்யறான்?
நம்ம மெயின் செட் பூரா மாற்றுறான். நம்ம மனநிலையை பூரா மாற்றி நம்முடைய ஆசைகளை வேறு மாறி கொண்டு போய் நம்மை வழிகெடுக்கிறான். இப்போ இந்த உண்மை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் அவங்க நேர்வழி வரணும், இவங்க நேர்வழி வரணுங்கிறீங்களே, அவர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாம், இந்த தீனுல் இஸ்லாமினுடைய கொள்கைகள், இதனுடைய கோட்பாடுகள் அவர்களுக்கு இன்னும் கவர்ச்சியாக தெரியவில்லை. நமக்கே தெரியல. இன்னும் இப்போ அறியாமை காலத்தில் வாழ்ந்த அவர்களுக்கு எப்படி தெரியும்? இதுதாங்க உண்மையிலே கவர்ச்சியானது. இஸ்லாமுடைய கொள்கை தான் கவர்ச்சியானது, புதுமையானது, ஒவ்வொரு தலைமுறைக்கும் புதுமையானது. அதான் ஹதீஸினுடைய பேர் கூட. ஹதீஸுன்னு நம்ம என்ன செய்திங்கிற செய்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஹதீஸுக்கு புதுசுன்னு இருக்கு. ஹதீஸ்ன்னு சொன்னாவே என்ன? புதுசு. அப்புறம் அந்த புதுசு எப்போ? 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இருக்கும்போது ஹதீஸ் புதுசு. 600 வருஷத்துக்கு முன்னாலே ஹதீஸ் புதுசு. இன்னைக்கும் ஹதீஸ் அதுக்கு பேர் புதுசு. யார் எடுத்து படித்தாலும் இப்படிப்பட்ட ஒரு புதிய விஷயத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிற செய்திகள் தான் ஹதீஸுகளாக இருக்கிறது. இது நமக்கு தெரியல, இது நமக்கு அழகாக தெரியவில்லை, கவர்ச்சியாக தெரியவில்லை. அதனால் என்ன செய்கிறோம்? எதெல்லாம் உலகிலே கவர்ச்சியாக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைக்கு நாம் செல்லுகிறோம். அப்ப இந்த வசனம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்லுகிறான்? ஃபஇன்னல்லாஹ யுலில்லு மையஸா. அல்லாஹ் தான் நாடியவர்களை இந்த கவர்ச்சியின் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஆசையின் காரணத்தினாலேயே வழிகேட்டிலே விடுகிறான். அதே போல் அடுத்து சொல்லுகிறான் வயஹிதி மையஸா. அல்லாஹ் தான் நாடியவர்களை இவையெல்லாம் ஹம்பக்கு, பொய், கவர்ச்சி என்று யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துகிறான். இப்போ உம்மத்தை இன்னைக்கு வழிகேட்டில் இருக்கிற காரணம் என்ன? இந்த கவர்ச்சி, அழகு, சித்தரிக்கப்பட்டவைகள், இவைகளை பார்த்து ஏமாறுகிறார்கள். இந்த சமுதாயம் வழிகேட்டிலே இருக்கிறது, வழிகேட்டிற்கு செல்லுகிறது. இப்போ இந்த வசனத்தில் இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லிட்டு என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹ்வுடைய ஆசையை பற்றி சொல்லுகிறான். என்ன ஆசை ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை? அவர்கள் நேர்வழி பெற வேண்டும், அவர்கள் நல்வழி பெற வேண்டும் என்பதற்காக கவலையால் உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள். எப்படி? மூமின்களுக்கு இல்ல, இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்கிற ஆசை ரசூலுல்லாஹ்விற்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியது. அந்த கவலை அவரே இறந்து போகிற அளவிற்கு ஆகிவிடுமோ என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த அளவுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறான், தான் நாடியவர்களை வழிகெடுக்கிறான். எனவே நீங்கள் உங்கள் வேலையை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுங்கள். இப்படி ஒரு தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆசையை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் பகிரங்கமாக அறிவித்தார்கள், என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? உஹது மலை அளவுக்கு என்னிடத்திலே தீனார்கள், தங்க நாணயங்கள் கொடுக்கப்பட்டால் 3 நாளில் அவை அனைத்தையும் நான் தர்மமாக செலவழித்து விடுவேன், செலவழிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிச்சமின்றி ஒரு தீனார் கூட இல்லாம அத்தனையும் நான் செலவழித்து விடுவேன் என்று ஆசைப்பட்டார்கள். நம்மீது கொண்ட ஆசை என்ன? இப்ப வாழுகிற என் மீது, அடுத்த ஜெனரேஷன், அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வாழுகிற உம்மத்தின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசையை வெளிப்படுத்தினார்கள் என்று. நான் என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன், என் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன சகாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் நாங்கள்லாம் உங்களுக்கு சகோதரர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எனது தோழர்கள், நான் என் சகோதரர்களை பார்க்க வேண்டும். சகோதரர்கள் என்று சொன்னா ரொம்ப நெருக்கமான உறவு. அவங்க யாரு? எனக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வருமே, உம்மத்து உருவாகுமே, அந்த உம்மத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். மறுமையில நம்ம பார்க்க விரும்புறாங்க. அதே போல இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டார்கள், நாளை மறுமை நாளில நீங்கள் சரிபாதியாக சுமணத்திற்கு செல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திலும் சூனவாசிகளை வச்சிருப்பான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து. அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாதி என்று சொன்னால் என்னுடைய உம்மத்து ஒரு பாதியாக இருக்க வேண்டும். 50% என்னுடைய சமுதாயம், ஆதமுடைய சமுதாயத்தில் 1, நூகுலை சமுதாயத்தில் 3, இப்படின்னு கணக்கெடுத்தீங்கன்னா பர்சன்டேஜில் என்னுடைய தனி சமுதாயம் மட்டும் 50% சூனத்திற்குள் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டதாக நாம ஹதீஸை பார்க்கிறோம்.
இப்படியாக இஸ்லாமிய சிந்தனையின் அடிப்படையில் நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய ஆடம்பரமான எந்த வாழ்க்கையும் நாம் விரும்ப மாட்டோம். அதை பற்றியான கவனம் நமக்கு அதிகமாக அந்த கவனம் போகாது. அதனால் அந்த ஆடம்பர வாழ்க்கையை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆசைக்கு அடிமையாகி பல்வேறு தவறுகளை செய்யக்கூடிய நிலைக்கு நாம் செல்ல மாட்டோம். எனவே ஆசைகள் கொள்ளுங்கள், அந்த ஆசை நம்மை அடிமையாக்கிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்து செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை உருவாக்குவானாக. வாஹிரு தஅவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தீனுல் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள் இஸ்லாமை பற்றியான அதனுடைய ஒழுக்க நெறிகள், வணக்க வழிபாடுகள், அதனுடைய உண்மையான கொள்கை முறைகளை பின்பற்றவோ ஏற்றுக்கொள்ளவோ கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க? மக்கள் தொடர்ந்து நமக்கு தெரியாமல் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நமக்கு தெரியாது, யார் வேலை செய்யறான்னு தெரியாது. அல்லாஹ்க்கு தெரியானா யார் யாரெல்லாம் இந்த ஏரியாவில் யாரெல்லாம் இஸ்லாமை மக்கள் மத்தியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று வேலை செய்கிறார்கள், அதில் முஸ்லீம்களுடைய பங்கு என்ன, முஸ்லீம்கள்லேயே முஸ்லீம் என்ற பேரில் இருக்காங்களே அவங்களுடைய பங்கு என்ன, இது அல்லாஹ்வுக்கு தெரியும். முஸ்லீம் அல்லாஹ்வுடைய பங்கு என்ன தெரியும். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தேவையற்ற விஷயங்களை சமுதாயத்திற்குள் பரப்புவார்கள். எவையெல்லாம் உண்மையான கொள்கையோ அவற்றை மறக்கடிக்கின்ற அளவிற்கு அதற்கு நிகரான ஆனால் தவறான வழியை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைப்பாங்க. அதை அப்ளை பண்ணிடுவாங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம். அப்போ உண்மையான கொள்கை முடிஞ்சு போயிடும், அதை காணா பண்ணிடுவாங்க. அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மினன் நாசி மை யஸ்தரி லஹுவல் ஹதீஸி லியுலில்ல அன் சபீலில்லாஹ் பிகைரி இல்ம். எந்த விதமான அறிவுக்கும் பொருந்தாத வெறும் கற்பனை கதைகள், புது புது விஷயங்கள், ஹதீஸுங்கிற வார்த்தையை தான் இங்கே பயன்படுத்துகிறான். புதுசாக ஏதாவது கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? விலைக்கு வாங்கி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அதை பரப்புகிறார்கள். இந்த திருமறை குர்ஆனோ இஸ்லாமோ அவரிடத்தில் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த நேரத்திற்கு செவிதாழ்த்தி கேட்பார்கள், ஆனால் அதை உடனடியாக மறந்து விடுவார்கள். ஏனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட வேறு வகையான விஷயங்கள் அவர்களுக்கு வேறு வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், எத்தகிதுஹா ஹுஜுவா. அவர்கள் இந்த திருமறையோ இஸ்லாமிய கொள்கையோ ஹுஜுவா ஒரு இழிவானதாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். உலாயிக்க லஹும் அதாவும் முஹீன். இவர்களுக்கு இழிவான கேவலமான வேதனை இருக்கிறது. இங்கே அல்லாஹ் ஃபி துன்யா வல் ஆஹிரா இதெல்லாம் சொல்லலை. இந்த உலகிலும் இருக்கிறது மறுமையிலும் இருக்குதுன்னெல்லாம் சொல்லலை. அல்லது இந்த உலகில் மட்டும் இருக்கிறது அல்லது மறுமையில் மட்டும் இருக்குதுன்னு சொல்ல, பொதுவாக சொல்லிட்டான். பொதுவாக என்ன? உலாய்கலகும் அதாபும் முஹீன். அவர்களுக்கு இழிவான வேதனை இருக்கிறது. இந்த உலகிலும் அவர்கள் வேதனை அனுபவிப்பார்கள், மறுமையிலும் வேதனை அனுபவிப்பார்கள். இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துனா. அவர்களின் மீது நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது என்று சொன்னால் வல்லா முஸ்தக்பிரன் கல்லம் கல்லம் எஸ்மௌஹா. இந்த வசனங்களை அவர்கள் கேள்விப்படாதவர்களைப் போல, செவியேற்காதவர்களைப் போல சென்று கொண்டிருக்கிறார்கள். கன்னபி உதனைஹி வக்ரா. அவருடைய காதுகளில் அடைப்பு ஏற்பட்டதை போல, அவர்கள் காதுகளில் அடைச்சிருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு விஷயம் போய் உள்ள அடைச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு கேட்கவே இல்லைங்க அப்படின்னு போயிடறாங்களாம். நீங்க சொல்றது என்னன்னு எங்களுக்கு புரியல, நீங்க புதுசா சொல்றீங்க, நாம சொல்ற இஸ்லாமிய கொள்கை அவன்றான். வேறு ஹதீஸ்களை ஏற்றுக்கொண்டு புதிய விஷயங்களை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமை புதிதாக நாம் சொல்லுகிறோம் என்கிற நிலைக்கு அவர்கள் நம்ம சமுதாய மக்களே தள்ளப்படுவார்கள். அப்ப இது போல ஒரு சூழ்நிலை நம்மிடத்தில் உருவாகக்கூடாது என்று சொன்னால், நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவிற்கு நமக்கு இந்த உலகிலே வாழுவதற்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ, எதை ஆசைப்பட வேண்டும் எதை ஆசைப்படக்கூடாது என்பதை சொல்லி தந்திருக்கிறார்களோ எல்லா விஷயங்களிலும் இருக்கு. நாம் சொன்னதில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களிலுமே
வணக்க வழிபாட்டில் ஆழமாக தாங்க ஆசை இருக்கணும். இப்போ நேரம் இல்லை. நீங்கள் செய்கிற தொழுகை, நோன்பு, சக்காத்து, இன்னும் பிற வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. இதிலே கூட வரையறுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஆசை. எனக்கும் ஆசை அதிகமாக இருக்கு, நான் முடியாது, தொழுது கொண்டே இருப்பேன், முடியவே முடியாது. எல்லா விஷயங்களும், இஸ்லாத்தினுடைய அனைத்து விஷயங்களும் வரையறுக்கப்பட்டவை. அதற்குள் மட்டும்தான் உங்களுடைய ஆசை இருக்க வேண்டும். எனவே ஆசைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல அதிகமாக ஆசைப்படுங்கள். ஆனால் அதற்கு வரம்பை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம ஆசை கொள்வோம். ஆசைகளுக்கு அடிமையாகாமல் இருக்கக்கூடிய சமுதாயமாக நாம் இருந்து மறுமையிலே வெற்றி பெறுவோமாக. வாஹிரு தாவானா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.